வெல்கம் டு பனிஸ் கிச்சன். என் பெயர் பவானி. இன்று நாம் கல்லீரல் வறுவல் எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். கல்லீரல் வறுவலுக்காக 1 கிலோ கல்லீரல் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக், அதாவது இஞ்சி பூண்டு விழுது, 1 மேசைக்கரண்டி மிளகாய் தூள், சிறிதளவு மஞ்சள் மற்றும் 1½ மேசைக்கரண்டி மல்லித்தூள், உப்பு. இது உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா பெசரிக்க போகிறோம். இதில் நல்லா மசாலாவோட பிணைஞ்ச உடனே சோளை மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதையும் நல்லா பெசரிக்க போகிறோம். அந்த சோள மாவு வந்து அந்த கல்லீரலுக்கு ஒரு கிறிஸ்பினஸ், அதாவது ஒரு மொறுமொறுப்பை கொடுக்கும். இது பண்ணும்போது நீங்கள் உங்கள் சட்டியில் எண்ணெயை சூடாக்கிக்கணும், அதாவது பொரிக்கிற அளவுக்கு. எண்ணெய் நன்றாக சூடாகி விட்டது. இப்பொழுது கல்லீரலை நம்ம ஒன்றா உள்ளுக்கு வைக்க போகிறோம். கல்லீரல் வந்து நீங்கள் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி உள்ளுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிடிக்கும். அதனால் எண்ணெய் நல்லா சூடான பிறகு உள்ளுக்கு நீங்கள் ஒன்றா போடுங்க. ரொம்பவும் கல்லீரல் போட்டுறாதீங்க. ரொம்ப ஓவர் க்ரௌடட், அதாவது ரொம்ப நிறைய கல்லீரல் போட்டிங்கன்னா பொரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நல்லா வெவ்வாது, நல்லா வேகாது. கல்லீரல் வெந்த பிறகு கடைசியாக அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு படத்தை நாங்கள் காட்டுறோம்.